ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ கோல்டெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு பெஸ்ட் மெடிசன்னே சொல்லலாம் இந்த ரெசிபி. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவு கொள்ளு, அப்புறம் மல்லி, அப்புறம் சீரகம், அப்புறம் ஒரே ஒரு வரமிளகா, அப்புறம் கொஞ்சமாக பெப்பர், ஒரு ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் பவுடர் மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை இலை, இதையும் ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி இலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் புளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி, இதையும் எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கொரகொரப்பாகவும் இருக்கணும். அதே சமயம் அந்த கொள்ளெல்லாம் நல்லா அரைப்பட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க, அரைச்சி வச்சுருக்கிறதெல்லாம். அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பும் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெயில் கடுகும் கருவேப்பிலை இலையும் போட்டு தாளித்து அது அந்த ரசத்துக்குள்ளே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா இதை ஸ்டவ்வில் வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது நுரம் வர வரைக்கும் நல்லா அதை சூடு பண்ணுங்கள், பாயில் பண்ணிக்கோங்க. நுர வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான இந்த கொள்ளு ரசம் நீங்கள் சூப்பாக கூட எடுக்கலாம், இல்லை ரைஸ்க்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். கோல்டுக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டான்னு வரும். அண்ட் see you, bye.